நைட்ல தூக்கம் வராம மொட்டை மாடியில மல்லாக்கப்படுத்து வானத்தை வேடிக்கை பார்த்துட்டு இருக்கும்போது அழகான நிறைய நட்சத்திர கூட்டங்களை நம்ம பார்த்துட்டே இருந்திருப்போம். அதுக்குள்ளேயே தான் நம்ம சோலார் சிஸ்டம்ல இருக்கிற நிறைய பிளானட்ஸ் இருக்கு. அந்த பிளானட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம கிட்ட போய் பார்த்தா எப்படி இருக்கும்? அண்ட் அங்க கோல்டு, டைமண்ட்ஸ், ஏன் ஏலியன்ஸோட சீக்ரெட் பேஸ் கூட இருக்கலாம். அப்படியாற்பட்ட ரகசியங்களை அங்க போய் தங்கி நம்ம பூமியில போடக்கூடிய டீப்பான ஹோல்ஸ் மாதிரி அங்க போட முடியுமான்னு பார்க்க போறோம். ஒருவேளை நம்ம சோலார் சிஸ்டம்ல இருக்கிற மற்ற பிளானட்ஸ்க்கு போனோம் அப்படின்னா நம்ம உடம்பே நசுங்கிற அளவுக்கு எக்ஸ்ட்ரீமான ப்ரெஷர் இருக்கும். அண்ட் நம்ம மூச்சு கூட விட முடியாத அளவுக்கு பாய்சனஸான கேஸஸ் இருக்கும். அவ்வளோ ஏன் எக்ஸ்ட்ரீமான டெம்பரேச்சர் கூட இருக்கும். ஸோ நீங்கள் ஸ்பெஷல் சூட் எல்லாம் போட்டுட்டு உங்களுக்கு தேவையான ஃபுட்டு, ஸ்நாக்ஸ், வாட்டர் பாட்டில் எடுத்துட்டு ரெடியா இருங்க. நான் போயிட்டு ராக்கெட்டை கொண்டு வந்துடுறேன். நம்ம ராக்கெட் எடுத்துட்டு சூரியன்லேருந்து 58 மில்லியன் கிலோமீட்டர் தூரம் டிராவல் பண்ணி வந்தோம் அப்படின்னா குட்டியா ஒரு கிரே கலர் பிளானட் சுத்திட்டு இருக்கும். அதுதான் மெர்க்குரி. இந்த மெர்க்குரியில நம்ம லேண்ட் ஆகிறோம் அப்படின்னா இங்க அட்மாஸ்பியர்னு ஒன்று இல்லாதனால இங்க ஸ்டார்ஸ் எல்லாமே ரொம்ப விசிபிளா தெரியும். அதே சமயம் இங்க மேக்னெட்டிக் ஃபீல்டும் ஒன்று இல்லாததுனால இங்க ரேடியேஷனும் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். அட் த சேம் டைம் இங்க டெம்பரேச்சர் பீக்ஸும் செம எக்ஸ்ட்ரீமா இருக்கும். நம்ம இதெல்லாத்தையுமே பார்த்து அந்த பிளானட்டோட பகல் பக்கம் போய் லேண்ட் ஆகிறோம் அப்படின்னா அந்த இடத்துல டெம்பரேச்சர் 430 டிகிரி செல்சியஸ் அளவுக்கு கொளுத்தி எடுத்துரும். ஸோ நம்ம இதுக்காக அப்படியே ஆப்போசிட்ல இருக்கிற நைட்டு பக்கம் போய் இறங்கணும் அப்படின்னா அங்கேயும் டெம்பரேச்சர் -180 டிகிரி செல்சியஸ் அளவுக்கு இருக்கும். ஸோ அங்கேயும் ஒன்றும் பண்ண முடியாது. இவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் மெசஞ்சர் அப்படிங்கிற ஒரு ஸ்பேஸ் கிராஃப்ட் தான் இது வரைக்கும் மெர்க்குரிக்கு ரொம்ப பக்கத்தில் சுற்றின ஒரு ஸ்பேஸ் கிராஃப்ட். கடைசியாக அந்த ஸ்பேஸ் கிராஃப்ட் டீமே அந்த மெர்க்குரியில் தான் விட்டு காலி பண்ணியிருக்காங்க. அந்த கணக்கில் இப்போ வரைக்கும் சக்ஸஸ்ஃபுல்லாக லேண்ட் ஆனதா எந்த ஸ்பேஸ் கிராஃப்ட்டும் மெர்க்குரியில் கிடையவே கிடையாது. நம்ம தான் ஃபர்ஸ்ட் டைம். இப்படி பல இன்னல்களை தாண்டி நம்ம வண்டியை சக்ஸஸ்ஃபுல்லாக மெர்க்குரியில் லேண்ட் பண்ணதுக்கப்புறம் நம்ம பார்க்கக்கூடிய மொதல் விஷயங்களே அங்கே இருக்கிற பாறைகளும் பள்ளத்தாக்குகள் மட்டும்தான். இந்த மெர்க்குரி அப்படிங்கிறது ரொம்பவே ஸ்லோவாக சுற்றக்கூடிய ஒரு பிளானட் அப்படிங்கிறதுனால அங்கே ஒரு நாள் அப்படிங்கிறது நம்ம பூமியில் 176 நாளைக்கு சமம். இந்த மெர்க்குரியில் நம்ம இவ்வளோ டிஃபிகல்ட்டிஸை தாண்டி அங்கே ரொம்ப டீப்பாக ஒரு ஹோலை போட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அங்கே நமக்கு உள்ளே இருந்து அயன், லெட் அண்ட் இன்னும் நிறைய மெட்டல்ஸ் லிக்விட் ஃபார்மில் கிடைக்கும். இப்படி நம்ம மெர்க்குரியில் தோணுன குழியை மண்ணை போட்டு மூடிட்டு அங்கேருந்து நம்ம ராக்கெட் எடுத்துட்டு மறுபடியும் இன்னொரு 38 மில்லியன் கிலோமீட்டர் தூரம் ட்ராவல் பண்ணி வந்தோம் அப்படின்னா நம்ம வந்திருக்கிற இடம் தான் வீனஸ். இந்த வீனஸ் அப்படிங்கிறது நம்ம பூமியோட சிஸ்டர் பிளானட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வீனஸ் கிட்ட நம்ம போக போக இது ஒரு மஞ்சள் கலர் பந்து மாதிரியே இருக்கும். நம்ம இந்த வீனஸில் நம்ம வண்டியை லேண்ட் பண்ண ட்ரை பண்ணோம் அப்படின்னா அங்கே தான் ஒரு சம்பவமே இருக்குது. இந்த வீனஸோட அட்மாஸ்பியர் கார்பன் டை ஆக்சைடு கேஸஸ்னால ஃபில் ஆகி ரொம்பவே திக்காக இருக்கும். சரி, இது எல்லாத்தையும் தாண்டி நம்ம வண்டியை லேண்ட் பண்ணலாம் அப்படின்னு ட்ரை பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன், அங்கே தான் இன்னொரு சிக்கல். அதுதான் சல்ஃபியூரிக் ஆசிட் ரெயின். இவ்வளோ சிக்கல்களை தாண்டி நம்ம வண்டியை இந்த வீனஸில் லேண்ட் பண்ணதுக்கப்புறமா நம்ம பார்க்குற ஃபர்ஸ்ட் விஷயம் தான் இங்கே இருக்கிற மிகப்பெரிய பாறைகளும் மிகப்பெரிய எரிமலைகளும். என்னதான் இந்த வீனஸ் மெர்க்குரியை விட சூரியன்லேருந்து ரொம்ப தூரமாக இருந்தாலுமே இந்த சோலார் சிஸ்டமில் இருக்கிறதுலே வெப்பமான பிளானட் இந்த வீனஸ் தான். இதுக்கு காரணம் இந்த வீனஸில் இருக்கிற கார்பன் டை ஆக்சைடு ரொம்ப திக்காக இருக்கிறதுனால வெளியே இருந்து வர ஹீட்டை ட்ராப் பண்ணி வச்சுக்கும். இதனால் இந்த பிளானட்டோட ஹீட்டு ரொம்பவே அதிகமாக இருக்கும். எந்த அளவுக்கு அப்படின்னா 475 டிகிரி செல்சியஸை விட ரொம்பவே அதிகமாக இருக்கும். இதில் நம்மளால் லெட்டையே மெல்ட் பண்ண முடியும். இந்த வீனஸோட ஒரு நாள் அப்படிங்கிறது நம்ம பூமியோட 243 நாளைக்கு சமம். இந்த வீனஸில் நம்ம லேண்ட் ஆனதுக்கப்புறமா இங்கே ஓட்ட போடுற ப்ராசஸை ஆரம்பிக்கலாம் நினைப்பீங்க. ஓட்ட போடுற அளவுக்குலாம் இல்லை. அந்த மிஷினை நீங்கள் உள்ளே கொண்டு வர முடியாது. ஏன் அப்படின்னா அங்கே இருக்கிற ஆசிட் ரெயினாலேயும் அங்கே இருக்கிற டெம்பரேச்சர்ஸ்னாலேயும் அந்த மிஷின் எல்லாமே மெல்ட் ஆயிரும். இவ்வளோ பிரச்சனையும் தாண்டி சோவியத் யூனியன் அவங்களோட வெனெரா 13 அப்படிங்கிற ஸ்பேஸ் கிராஃப்டை வீனஸில் கிட்டத்தட்ட 127 நிமிஷம், அதாவது 2 மணி நேரம் 7 நிமிஷத்துக்கு இந்த வீனஸ்லேயே வச்சு ஃபோட்டோஸ் எடுத்து நமக்கு அனுப்பியிருக்காங்க. எதிர்காலத்தில் ஆசிட் ப்ரூஃப், சூப்பர் ஹீட் ரெசிஸ்டன்ட், சூப்பர் ப்ரெஷர் ப்ரூஃப் மாதிரி மெட்டீரியல்ஸ் எல்லாம் கண்டுபிடிச்சாதான் நம்ம இந்த வீனஸில் ஓட்ட போடுறத பற்றி நினச்சி கூட பார்க்க முடியும். இன்னும் 5 நிமிஷம் இங்கே இருந்தோம்னா நம்ம எல்லாம் மெல்ட் ஆயிடுவோம். வாங்க கிளம்பலாம். வீனஸோட வெப்பம் தாங்காமல் நம்ம வண்டி எடுத்துக்கிட்டு விறுவிறுன்னு கிளம்பி 42 மில்லியன் கிலோமீட்டர் தூரம் டிராவல் பண்ணி நம்ம வந்திருக்கிற இடம் ரொம்ப ஆபத்தானது. அதுதான் பூமி. இங்கே நம்ம புதுசாக ஓட்ட போட்டு பார்க்க ஒன்றுமே இல்லை. ஏகப்பட்ட ஓட்டையை ஆல்ரெடி போட்டாச்சு. இதுக்கப்புறமும் டைம் வேஸ்ட் பண்ணாமல் அடுத்த பிளான்ட்டுக்கு போவோம். இப்போது பூமியிலேருந்து நம்ம 78 மில்லியன் கிலோமீட்டர் தூரம் ட்ராவல் பண்ணி வந்ததுக்கப்புறம் நம்ம பார்க்குற இந்த ரெட் கலர் பிளானட் தான் மார்ஸ். இந்த மார்ஸோட அட்மாஸ்பியர் ரொம்பவே தின்னாக இருக்கும். ஸோ நமக்கு லேண்ட் பண்ணுறதுல பெருசாக பிரச்சனை இருக்காது. நம்ம லேண்ட் பண்ணதுக்கப்புறமா இந்த மார்ஸில் இருக்கிற டெம்பரேச்சர் கண்டிஷன்ஸ் ரொம்பலாம் எக்ஸ்ட்ரீமாக இருக்காது. ஆனால் நைட் நேரத்தில் மட்டும் செமையாக குளிரும். எந்த அளவுக்கு அப்படின்னா பகல் நேரத்தில் 20 டிகிரி செல்சியஸில் இருக்கிற டெம்பரேச்சர் நைட் ஆச்சுன்னா -140 டிகிரி வரைக்கும் கம்மியாகி சூப்பராக குளிரும். இந்த மார்ஸில் நம்ம பூமியில் நடக்கிற மாதிரியே நடக்க முடியும், ஓட முடியும், ஏன் குதிக்க கூட முடியும். இந்த மார்ஸில் ஒலிம்பஸ் மான்ஸ் அப்படிங்கிற ஒரு மலை இருக்குது. இந்த மலை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எவரெஸ்ட்டை விட 3 மடங்கு பெருசு. இன்ஃபேக்ட் நம்ம சோலார் சிஸ்டம்லேயே இந்த மலை தான் இருக்கிறதுலே பெரிய மலை அப்படின்னு சொல்கிறாங்க. மார்ஸில் ஒரு நாள் அப்படிங்கிறது நம்ம பூமியில் 24.6 மணி நேரம், கிட்டத்தட்ட சேம் தான். ஆனால் மார்ஸில் ஒரு வருஷம் அப்படிங்கிறது பூமியோட 687 நாளுக்கு சமம். மார்ஸோட சாயிலில் வாட்டர் கண்டென்ட் இருக்குது அப்படின்னு நிறைய சயின்டிஸ்ட் சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஃபியூச்சரில் மனுஷங்க இங்கே வாழ்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ஜாஸ்தி. மார்ஸில் ட்ரில் பண்ணுறது மெர்க்குரி, வீனஸ் அளவுக்கு உயிர் போகிற விஷயம்லாம் கிடையாது. அதுக்காக பூமி அளவுக்கு ரொம்ப ஈஸியாகவும் ட்ரில் பண்ணிட முடியாது. ஏன் அப்படின்னா மார்ஸ் ரொம்ப குளிரான ஒரு பிளானட்.
பட் இங்கே ட்ரில் பண்ண வேண்டியது ரொம்பவே முக்கியம். ஏன் அப்படின்னா உயிருக்கு ஆதாரமான தண்ணி இங்கே இருக்கான்னு நம்ம தேடிக்கிட்டு இருக்கோம். நாசா இஸ்ரோலாம் பார்த்தீங்கன்னா நிறைய லேண்டர்ஸ் அண்ட் ரோவர்ஸ் அனுப்பிச்சு ரிசர்ச் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. மங்கள்யான் 1 மாதிரி மங்கள்யான் 2 ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் போயிட்டு இருக்கு. பார்க்கலாம். மாசோட லேண்டிங்கை மாசா முடிச்சுட்டு நம்ம இப்போ அடுத்து ஒரு பெரிய ட்ரிப்புக்கு போக போகிறோம். ரெடியாக இருங்க. ஏன் அப்படின்னா நம்ம இன்னொரு 550 மில்லியன் கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி இந்த சோலார் சிஸ்டமோட பெரிய பிளானட்டான ஜூபிட்டரை போய் பார்க்க போகிறோம். இந்த ஜூபிட்டர் அப்படிங்கிறது நம்ம பூமியை விட அளவில் 11 மடங்கு ரொம்ப பெருசாக இருக்கும். எந்த அளவுக்கு அப்படின்னா சோலார் சிஸ்டமில் இருக்கிற எல்லா பிளானட்ஸையும் ஒன்றா சேர்த்தா கூட இந்த ஜூபிட்டரோட சைஸுக்கு வராது. இந்த ஜூபிட்டர் அப்படிங்கிறது நம்ம சூரியன்லேருந்து 778 மில்லியன் கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. நம்ம இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி வந்தாலும் நம்மளால் இந்த ஜூபிட்டரில் லேண்ட் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா இது ஒரு கேஸ் பிளானட். இந்த ஜூபிட்டர் அப்படிங்கிறது வெறும் ஹைட்ரஜன் அண்ட் ஹீலியம் கேஸஸ்னால மட்டுமே ஆனது. இங்கே சாலிட் சர்ஃபேசஸ்ன்னு சொல்லி பெருசாக ஒன்றும் கிடையாது. ஆனாலுமே இங்கே ஹை ப்ரெஷரில் கார்பன் இருக்கிறதுனால அப்பப்போ டைமண்ட் ரெயின்ஸ் வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சயின்டிஸ்ட் எல்லாம் சொல்கிறாங்க. இதுக்குள்ளே நம்ம போனோம் அப்படின்னா காற்றுல மிதக்கிற மாதிரியே ஒரு ஃபீலிங்காக இருக்கும். ஆனால் இதுக்குள்ளே நம்ம போக போக உள்ள டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர் ரொம்பவே எக்ஸ்ட்ரீம் கண்டிஷன்ஸுக்கு போகும். இந்த ஜூபிட்டரை பொறுத்த வரைக்கும் ஒரு நாள் அப்படிங்கிறது நம்ம பூமியில் 9.9 ஹவர்ஸ் மட்டும்தான். இந்த ஜூபிட்டரை பொறுத்த வரைக்கும் ட்ரில்லிங் அப்படிங்கிறது பாசிபிளே இல்லை. ஏன் அப்படின்னா ட்ரில் பண்ணணும் அப்படின்னா முதல்ல ஒரு சர்ஃபேஸ்னு ஒன்று வேணும். இங்கே அப்படி ஒன்று கிடையவே கிடையாது. அதையும் தாண்டி நீங்கள் அந்த மிஷினை உள்ளே கொண்டு போனீங்க அப்படின்னா அங்கே இருக்கிற ஹை ப்ரெஷரில் அந்த மிஷின் நசிங்கிடும். இவ்வளோ டிஃபிகல்ட்டிஸையும் தாண்டி 1974 Pioneer 11 அப்படிங்கிற ஒரு ஸ்பேஸ் கிராஃப்ட் அனுப்பி நிறைய டேட்டாஸை ரிசர்ச் பண்ணி எடுத்து வச்சிருக்காங்க. ஓட்ட போட முடியாத விரக்தியில் நம்ம ஜூபிட்டரை தாண்டி இன்னொரு 650 மில்லியன் கிலோமீட்டர் தூரத்தை ட்ராவல் பண்ணி வந்தோம் அப்படின்னா தூரத்தில் தட்டுக்கு நடுவில் தேங்காயை வச்ச மாதிரி ஒருத்தன் தெரியுமா, அவன் தான் ஜூபிட்டர். ஐயோ சாரி, சாட்டர்ன். இந்த சாட்டர்ன் அப்படிங்கிறது நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தா ஜூபிட்டர் மாதிரியே ஒரு கேஸ் பிளானட் தான். இங்கேயும் சாலிட் சர்ஃபேஸ்னு ஒன்றும் கிடையாது. ஸோ நம்மளால் இங்கே லேண்ட் ஆகவோ ட்ரில் பண்ணவோ முடியாது. ஆனால் இங்கே கவனிக்க வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குது. அதுதான் சாட்டர்ன் ரிங்ஸ். உங்களில் நிறைய பேர் இந்த ரிங்ஸ்னால தான் இந்த பிளானட்டையே தெரிஞ்சு வச்சிருப்பீங்க. இந்த ரிங்கு ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஐஸ் பார்ட்டிகல்ஸ், குட்டி குட்டி டஸ்ட்லேருந்து பெரிய பெரிய கல் வரைக்கும் ஆயிருக்கும். இதை பற்றி நீங்கள் இன்னும் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இங்கே லிங்கை கிளிக் பண்ணி அந்த வீடியோவை செக் பண்ணி பாருங்கள். இந்த ரிங்ஸை வச்சிருக்கிற இந்த சாட்டர்ன் ரொம்பவே வேகமாக சுற்றக்கூடிய ஒரு பிளானட். எந்த அளவுக்கு வேகம் அப்படின்னா அதோட ஒரு நாள் அப்படிங்கிறது நம்ம பூமியோட 10.7 மணி நேரம். இவ்வளோ வேகமாக சுற்றுற இந்த பிளானட் ஒரு பக்கம் சுற்றிக்கிட்டே இருக்கட்டும், நம்ம அடுத்த பிளானட்டுக்கு போயிட்டு வருவோம். 1.4 பில்லியன் கிலோமீட்டர்ஸ் தூரம் நம்ம ட்ராவல் பண்ணி அட்லாஸ்ட் நம்ம வண்டியை லேண்ட் பண்ணியிருக்கலாம். நம்ம வந்திருக்கிற இடம் தான் யுரேனஸ். ஆனால் இதில் சோகம் என்னன்னா இங்கேயும் நம்மளால் வண்டியை லேண்ட் பண்ண முடியாது. ஏன்னா இதுவும் ஒரு கேஸ் பிளானட். இந்த யுரேனஸ் தான் இந்த சோலார் சிஸ்டம்லேயே 3வது பெரிய பிளானட். இந்த பிளானட் பார்க்கறதுக்கு ப்ளூயிஷ் கிரீன் கலரில் இருக்கும். அதுக்கு காரணம் இதில் இருக்கிற மீத்தேன் கேஸ். என்னதான் இந்த யுரேனஸ் ஒரு கேஷியஸ் பிளானட்டாக இருந்தாலும் மற்ற கேஸ் பிளானட்ஸோட கம்பேர் பண்ணும்போது இதில் ஐஸ் பார்ட்டிகல்ஸ் ரொம்பவே அதிகமாக இருக்கும். இதுக்கு காரணம் இந்த பிளானட் சூரியன்லேருந்து ரொம்ப தூரத்தில் இருக்கிறதுனால இங்கே டெம்பரேச்சர் ரொம்ப கம்மியாக இருக்கும். எந்த அளவுக்கு அப்படின்னா -224 டிகிரி செல்சியஸை விட கம்மியாகவே போகிறதுக்கான வாய்ப்புகள் இங்கே ரொம்ப ஜாஸ்தி. அண்ட் இந்த பிளானட்டில் ஒரு நாள் அப்படிங்கிறது நம்ம பூமியில் கிட்டத்தட்ட 17 மணி நேரத்துக்கு சமம். இந்த யுரேனஸில் ஒரு வருஷம் அப்படிங்கிறது நம்ம பூமியில் 84 வருஷத்துக்கு சமம். இதில் உங்கள் ஃபர்ஸ்ட் பர்த்டே கொண்டாடுறதுக்கே நீங்கள் இருப்பீங்களான்னு தெரியாது. கடைசியா ஒரு வெகு தூர பயணமா 1.6 பில்லியன் கிலோமீட்டர்ஸ் டிராவல் பண்ணி யுரேனஸ்ல இருந்து நம்ம வந்திருக்கிற இடம் தான் நெப்டியூன். இந்த நெப்டியூனுங்கிறது இந்த சோலார் சிஸ்டம்லயே 4வது மிகப்பெரிய பிளானட். எந்த அளவுக்கு அப்படின்னா நம்ம பூமியை விட 3.8 மடங்கு பெருசா இருக்கும். இந்த பிளானட் சூரியன்லேருந்து 4.5 பில்லியன் கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிறதுனால இது எப்போவுமே கோல்டாக தான் இருக்கும். இந்த நெப்டியூன் ஒரு டீப் ப்ளூ கலரில் இருக்கிற பிளானட். இங்கேயும் பெருசாக சாலிட் சர்ஃபேசஸ் இல்லாததுனால நம்மளால் இங்கேயும் லேண்ட் பண்ண முடியாது. பட் இந்த நெப்டியூன் யுரேனஸை விட சைஸில் சின்னதாக இருந்தாலும் மாசில் பெருசு. இந்த சோலார் சிஸ்டம்லேயே நெப்டியூனில் மட்டும்தான் காற்றோட வேகம் ரொம்ப அதிகமாக இருக்கும். எந்த அளவுக்கு அப்படின்னா 2100 km/h காற்று வீசும். இது நம்ம கேட்குற சவுண்டோட ஸ்பீடை விட ரொம்ப அதிகம். இந்த நெப்டியூனில் ஒரு நாள் அப்படிங்கிறது நம்ம பூமியில் 16 மணி நேரத்துக்கு சமம். அதுவே ஒரு வருஷம் அப்படிங்கிறது நம்ம பூமியில் 165 வருஷத்துக்கு சமம். Voyager 2 ஸ்பேஸ் கிராஃப்ட் தான் இப்போ வரைக்கும் நெப்டியூனுக்கு ரொம்ப பக்கத்தில் அனுப்பப்பட்ட ஸ்பேஸ் கிராஃப்டாக இருக்குது. அதுக்கப்புறமா இவ்வளோ க்ளோஸில் போனது நம்ம தான். நீங்களும் இதே மாதிரி ட்ராவல் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ஷன் கிடச்சிது அப்படின்னா எந்த பிளானட்டுக்கு போவீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்.